கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட தேவனது கர்த்தர் உயிர்த்தெழுந்த இந்த நாளில கூட இப்படியாக இந்த ஆன்லைன் மூலியமாக செபிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில கூட நாம் யாவரும் தங்கள் வீடுகளிலே இருக்கிற இடத்திலேயே நம் கண்களை மூடி கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதுமாக பொறுப்பிடத்தில் நடத்தும்படியாக நம் கண்களை மூடுவோம், நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்தமுள்ள உம்முடைய நாமத்தை நபலில கூட தகப்பனை நான் ஒன்று கூட துதிக்கிறமையா, ஸ்தோத்தரிக்கிறமையா. நவளில கூட தகப்பனே இந்த ஆராதனை முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமாக செபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி சப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை மத்தியிலே வெளிப்படும்படியாக, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை மத்தியிலே பேசும்படியாக, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை மத்தியிலே கிரியை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி ராஜா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை மத்தியிலே பலமாய் கிரியை செய்து இந்த நாளிலே ஆராதனை முழுவதுமாக பொறுப்பெடுத்து ஆன்லைன் மூலியமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையை சொல்லும்படியாக ஆண்டவர் தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. அடிமையை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, எங்களை மத்தியில வெளிப்படுங்க, பேசுங்க, கிரியை செய்யுங்க. தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில கூட ஆண்டவர் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளில கூட ஆராதனை முழுவதுமாக பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் இருக்கிற இடத்திலேயே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பாட்டின் மூலியமாக மகிமைப்படுத்துவோமாக. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமா மாற்றும் இயேசு அற்புதர் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினார் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினார் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாலும் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாலும் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலோ எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர்.
கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே, சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்த பாருங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்த பாருங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆகிலும் மூன்றான உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆகிலும் மூன்றான உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே, சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், அப்படிப்பட்ட பரிசுத்தமான இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். ஆகிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளின் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட உங்களை யாவரையும் ஆன்லைன் மூலியமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய யாவரும் நம் சபைக்கு வராமல் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே அவரவர்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டிலேயே இருந்து சிபியுங்கள், துதியுங்கள், ஆராதனை செய்யுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொன்னால் இதனால் தேசம் கலங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி யாரும் வெளியே வர வேண்டாம், வீட்டிலேயே இருப்போம். அரசு எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒவ்வொருவரும் அரசு கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். நான் அப்படி தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற வண்ணமாகவே வீட்டில் இருந்து அவரவர்கள் தங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்து அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்போது ஆராதனைக்கு நேராக கடந்து போகலாம். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை தம்முடைய இல்லங்களை நிரப்புவதாக, உள்ளங்களை நிரப்புவதாக. ஏன்னு சொன்னால் தேசம் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிற இந்த வெளியிலே அன்று பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டவர், கதவு போட்டப்பட்டு காவலில் இருந்த வெளியிலே அவர்கள் கலங்காமல் நடுராத்திரியில எழுந்து பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். கர்த்தருடைய வல்லமை இறங்கினது, அவர்கள் இருந்த இடத்துல வல்லமை இறங்கினது, அஸ்திபாரங்கள் அசைந்தது, பூமி மிகவும் அதிர்ந்தது, கதவுகள் திறக்கப்பட்டது, எல்லாருடைய கட்டுகளும் கடன்று போயிற்று. அதே வல்லமை இந்த நாளிலே நமதிலே கடந்து வரும்படியாக, உங்கள் இல்லங்களில் கடந்து வரும்படியாக, உங்கள் உள்ளங்களில் கடந்து வரும்படியாக
நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் முடங்கள் படித்தவர்களாய் நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Amen. நம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். Amen. கர்த்தருடைய வல்லமை இறங்கும் பொழுது நமக்குள் ஒரு உயிர்ப்பிப்பு உண்டாகும். Amen. என்று சொன்னால் 5 வாரங்களாக சபைக்கு நாம் வராமல் ஒன்று கூடி நாம் துதிக்க முடியாமல் இருந்தாலும் இப்பொழுது இந்த ஆன்லைன் மூலியமாக கர்த்தரை துதிப்பதற்கு தேவன் தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லாரும் முடங்கள் படித்தவர்களாய் நம் கண்களை மூடி நாம் இருந்த இடத்திலேயே அவர்கள் வீட்டிலேயே நம் முடங்கள் படித்து நம் ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோமாக. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 Shadram 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 எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றாம் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றாம் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே. ஆண்டவர் உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். Hallelujah. இந்த நாளிலே கூட ஆண்டவரே நீர் எனக்காக இந்த ஜீவனை கொடுத்து என்னோடு இருக்கும்படியாக என் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறேன். உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. தேசம் கலங்கி கொண்டிருக்கிறது. Amen. தேசம் கலங்கி கொண்டிருக்கிறது. Hallelujah. தேசத்து மக்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த நாளிலே நீர் என்னோடு கூட இருக்கும்படியாக நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காய் உமக்கு நன்றி ராஜா. கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் தகப்படி தேவனை துதித்து பாடினார்கள். கர்த்தருடைய வல்லமை உடனே கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. அதே வல்லமை இன்றைக்கு தகப்படி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றி ராஜா. அப்படி பவுலும் சீலாவும் துதித்தவனிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி தகப்படி அஸ்திபாரங்கள் அசைந்தது போல பூமி மிகவும் அதிர்ந்தது போல தகப்படி கதவுகள் திறந்தது போல கட்டுகள் கடந்தது போல இன்றைக்கு தகப்பன வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா கட்டுகள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. பூமி அதிரட்டும் ஆண்டவரே. எல்லா கதவுகள் திறக்கட்டும் ஆண்டவரே. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக காணப்படட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை தந்து ஆவியானவர் நடத்த வேண்டுமாக செபிக்கிறவரே. நன்றியோடு துதிக்கிறமை உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று தகப்பனை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அல்லங்க விடுந்தது. கானானை சுதந்திரத்துக் கொண்டது போல இன்றைக்கு தகப்பனை கொரோனா என்ற தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்கொள்ளை நோய் இன்றைக்கு நாங்கள் துதிக்கும் பொழுது நாங்கள் செபிக்கும் பொழுது நாங்கள் ஆராதிக்கும் பொழுது
கொரோனா என்ற தகப்பனை எண்ணங்கள் இடிந்து தரமட்டமாகட்டும். Amen. தேசம் சேமத்தை பெற்றுக் கொள்ளட்டும். Amen. தேசம் இயல்பு நிலைமைக்கு மாறட்டும். Amen. தேசம் அமைதி பெறட்டும். Amen. தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும். Amen. அப்படிப்பட்ட கிருபையை தந்து ஆவியுடன் நடத்த வேண்டும். மக்களுடைய செபிக்கிற மாட்டார். Amen. நான் தேசத்தின் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொன்னீங்க. Amen. இந்த வார்த்தை பொய்யல்ல. Amen. வார்த்தை பொய்யல்ல. வேதம் பொய்யல்ல. Amen. சத்தியமானது. Amen. சொன்னதை செய்கிற தேவனே. Amen. உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. Amen. நீ சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும். Amen. கடலை பார்த்து இறையாதை அமைதலா இரு என்று சொன்னீங்க. Amen. உடனே கடல் கட்டுப்பட்டது. Amen. இந்த கொரோனா என்ற உயிர்கொலையில எம்மாத்திர Amen. ஒரு பெரிய சிறையிருப்பிட தேசம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. Amen. அகப்பட்டு கொண்டிருக்கிறது. Amen. சிறையிருப்பை மாற்றுவீராக. Amen. சிறையிருப்பை மாற்றுவீராக. Amen. எங்க தேசம் பாதுகாக்கப்படுவதாக. Amen. எங்க தேசம் ரட்சிக்கப்படுவதாக. Amen. எங்க தேசம் பரிசுத்தப்படுவதாக. Amen. எங்க தேச மக்கள் காக்கப்படுவார்களாக. Amen. Hallelujah. அரசாங்கம் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் Amen. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Amen. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Amen. தாழ்த்தப்படுகிறோம். Amen. மீதமுள்ள பகுதி ஆவியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியை எங்கள் மத்தியில் வெளிப்படுங்க. பேசுவ கிரியை செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. Amen. ஆமென். நல்லது, உட்காருவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக கிருபையை ஆண்டவர் தேவன் தந்து நடத்துவாராக. மத்தேயின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1-6 வரை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் வீட்டிலேயே இருக்கிற இடத்திலேயே வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்க கவனமாய் கேட்போம். யாரும் கர்த்தருடைய வார்த்தை பேசும் பொழுது நீங்கள் எழுந்து போக வேண்டாம். ஜெபத்தில் அமருங்கள். முழங்கால் படியிடுங்கள். வேதத்தை அருகிலே உங்கள் கையில வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை கவனமாய் கேளுங்கள். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. என்று சொன்னால் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று சொல்லி கர்த்தர் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாடப்படியில கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்கள் வேலைகளை ஒதுக்க வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். என்று சொன்னால் 5 வாரங்களாக நமக்கு ஆராதனை இல்லாமல் நாம் முடங்கி கிடக்கிற வீட்டிலே என்று சொன்ன கொரோனா வைரஸ்னாலே இந்த நாளிலே நாம் ஆன்லைன் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அந்த கிருபையினாலே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாம் கவனமாய் வாசிக்க கேட்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை வாசிக்க நாம் கவனமாய் கேட்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதில் மேல் உட்கார்ந்தான். அவருடைய ரூபம் மின்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவருக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போலானார்கள். தூதன் அந்த வஸ்திரங்களை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்பது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இதுவரை நடத்தின தேவன்
இனிமேல நடத்துவார். ஆமென். விசுவாசிங்கள். ஆமென். இதுவரையில் பாதுகாத்த தேவன் இனிமேல பாதுகாத்து நடத்துவார். ஆமென். இதுவரையில் உங்களை போஷித்த தேவன் இனி உங்களை போஷித்து நடத்துவார். ஆமென். ஆனப்படையில கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கொடிதான காலங்களிலே நீங்கள் வீட்டிலே இருந்து அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து நாம் அரசு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். ஆமென். ஏன்னு சொன்னால் நாம் எந்த அளவுக்கு நாம் வீட்டிலே இருப்போமோ அந்த அளவுக்கு இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். தேசம் பாதுகாக்கப்படும். ஆனப்படியில் கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கும் வெளியிலே வராமல் வீட்டிலேயே இருங்கள். கர்த்தரை பாதுகாத்து ஆண்டவர் நடத்துவாராக. ஆமென். என்று சொன்னால் விழித்திருப்போம். ஆமென். வீட்டிலே இருப்போம். ஆமென். தனித்திருப்போம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆமென். என்று சொன்னால் 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆமென். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளதா இருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அதே தான் இன்றைக்கு அரசாங்கம் சொல்லி இருக்கிறது. ஆமென். விழிப்போடு இருங்கள். கொரோனா என்ற வைரஸ் குறித்து நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமென். ஆண்டவர் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நாம் விழிப்போடு இருப்போம், விழித்திருப்போம். ஆமென். இரண்டாவது கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் இருப்போம். ஆமென். வீட்டுல இருக்கணும். இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட காரியங்கள். ஆமென். ஏசாயாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு எடுத்து வாசிப்போம். இருபத்தி 6:20. என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். ஆமா, கொஞ்ச நேரம். இந்த 21 நாள் இந்த லாக்டவுன் 24 ஒளிஞ்சு நிறு. வீட்டுல ஒளிஞ்சு நிறு, தனித்திரு. என்ன அழகா ஆண்டவர் சொல்றார் பாருங்க. விடுத்திருப்போம், விடுத்திருங்கள். இரண்டாவது வீட்டில் இருங்கள். மூன்றாவது தனித்திருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தனியாக இருக்க சொல்கிறார். அரசாங்கமாக தான் சொல்லி தனியா இரு, தனித்திரு. ஆமா, தனியா இரு. ஏன்னு சொன்னால் யாத்திராகம புத்தகம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 34:2. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி தனியா கூப்பிடார் பாரு. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறி, சீனாய் மலையின் மேல் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். என் சமூகத்தில் வந்து நில். ஆமா, தனியா வாப்பா. அப்படி தனியா தனித்திரு, கூடி இருக்காதே. தனித்திரு, விடுத்திரு, வீட்டில் இரு, தனித்திரு. கடைசியாக ஜெபித்துக் கொண்டிரு. அல்லேலூயா. ஜெபித்துக் கொண்டிரு என்று சொன்னால் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். ஒரு மனுஷனை தேடுறார். அதான் ஜெபிக்கிற ஒரு மனுஷனை தேடுகிறார். ஆனப்படியில் கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டிலே விழித்திருங்கள், வீட்டிலே இருங்கள், தனித்திருங்கள், ஜெபித்துக் கொண்டிருங்கள். தேவன் ஜெபத்தை கேட்டு
தேசத்தின் சிறையிருப்பை நிச்சயமாக மாற்றுவார். ஆமென். தேசம் சேமத்தை காணும்படி எனக்கு கிருபையை தேவன் தருவார். ஆமென். என்று சொன்னால் மரித்த இயேசு இன்னைக்கு உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உயிரோடு எழுந்திருக்கிறார். பயப்படாதிருங்கள், ஆமென். அவர் இங்கே இல்லை. ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசுவை நீர் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? ஆமென். அவர் இங்கே இல்லை. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே கூட உங்கள் யாவரையும் ஆன்லைன் மூலியமாக ஆமென். சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களிலே, இந்த கொடிதான நாட்களிலே நீங்கள் செபித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி என் வேதம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னு சொன்னால் இது கடைசி காலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே இன்றைக்கு உலகத்தில் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு கர்த்தருடைய ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தோடு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னு சொன்னால் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதத்தை எடுத்து நாம் வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் இன்னைக்கு நாட்கள் பொல்லாத நாட்களாய் இருக்கிறது. ஆமென். எங்க பார்த்தாலும் அச்சமும் பயமும் கலக்கமும் நடுக்கமும், என்ன நடக்குமோ என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி இன்னைக்கு உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென். அமெரிக்க தேசம் ஆமென். வல்லமை உள்ள தேசம், ஆமென். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் அடைந்த தேசம், ஆமென். விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் அடைந்த தேசம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்த தேசம், ஆமென். ராணுவ பலத்தில் முன்னேற்றம் அடைந்த தேசம், ஆமென். விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் அடைந்த தேசம். ஆமென். ஆனால் அந்த தேசம் இன்றைக்கு இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல் கலங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். பணத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆமென். கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இத்தாலி கலங்கி கொண்டிருக்கிறது, ஆமென். பிரான்ஸ் கலங்கி கொண்டிருக்கிறது, ஆமென். ஜெர்மன் கலங்கி கொண்டிருக்கிறது, ஆமென். கனடா கலங்கி கொண்டிருக்கிறது, ஆமென். ஸ்பெயின் கலங்கி கொண்டிருக்கிறது, ஆமென். பாகிஸ்தான் கலங்கி கொண்டிருக்கிறது, ஆமென். அருகிலுள்ள இலங்கை, பங்களாதேஷ், சீனா, இப்படிப்பட்ட எல்லா நாடுகளும் கலங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய தேசமும் இப்படி கலங்கி கொண்டிருக்கிற வெளியிலே நம்முடைய தேசத்திற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆமென். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆமென். தேவன் இறங்கி வருவார். ஆமென். தேசத்திற்காக இறங்குவார். ஆமென். தேசத்திற்காக மனம் இறங்குவார். ஆமென். தேசத்தில் காணப்படுகிற எல்லா சிறையிருப்பையும், கொரோனா என்ற கொள்ளை நோயின் சிறையிருப்பையும் ஆண்டவர் தேவன் மாற்றி ஆமென். தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார். ஆமென். தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார். ஆமென். ஓ, நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை தேடினேன். ஆமென். ஒருவனை தேடினேன். ஆமென். யார் அந்த ஒருவன்? யார் அந்த ஒருவன்? உண்மையுள்ளவன், ஆமென். உத்தமமானவன், ஆமென். செபிக்கிறவன், ஆமென். பரிசுத்தமல்லவன். ஆமென். இப்படிப்பட்ட மனிதனை தேடுகிறார். ஆமென். இப்படிப்பட்ட மனிதனை தேடுகிறார். ஆமென். ஏன்னு சொன்னால் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். ஆமென். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். ஆமென். யார் உத்தமன்? யார் உத்தமன்? கர்த்தரால் மீட்கப்பட்டவன் உத்தமன். ஆமென். யார் உத்தமன்? மனிதனுடைய போதைகளின்படி நடக்கிறவன் அல்ல, ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி நடப்பவனே உத்தமனாய் இருக்கிறார். ஆமென். ஆனப்படியிலே இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாக அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தருடைய சத்தியத்தின்படியே, வேதத்தின்படியே ஆமென். நீ நடப்பாயானால், நாம் நடப்போமானால் நாமே உத்தமர்களாய் இருக்கிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். உத்தமர்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக தேசத்தை ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாளிலே தேசத்தின் மீது இறங்கும். பவுலும் சீலாவும் இருந்த சிறையில் இறங்கின அதே வல்லமை நம்முடைய தேசத்தின் மீது இறங்குமேயானால், தேசத்தின் மீது இறங்கும் பொழுது தேசத்தை கலக்கி கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயிலிருந்து தேசத்தை பாதுகாத்து ஆண்டவர் தேசத்துக்கு சேமத்தை நிச்சயமாக கொடுப்பார். ஆமென்.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவர் இங்கே இல்லை, ஆமென். அவர் இங்கே இல்லை. அப்ப எங்க போனாரு? அவர் எங்க போனாரு? தேவதூதன் சொல்லுகிறான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிடத்தில் மரியாள் போகிறார்கள். மரியாளோட கூட போகிறவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். அந்த இடத்துல கல்லறை திறக்கப்பட்டு இருக்கிறது, அடைக்கப்பட்ட கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கல்லின் மீது ஒரு தேவதூதன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். இவர்கள் அழுகிறார்கள், ஐயோ இயேசுவை காணோம் என்று சொல்லி. இன்றைக்கு நாம கூட அழுது கொண்டு இருக்கிறோம். ஐயோ தேசம் பாடாய் கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. தேசத்தை இந்த கொரோனா என்ற கொள்ளை நோய் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. என்ன செய்வே? ஆண்டவரே மனம் இறங்குவீராக என்று சொல்லி நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உன் அழுகையின் சத்தத்தை கேட்பார். அழும் பொழுது தேவதூதன் பேசுகிறான். யாரை தேடுகிறீர்கள்? யாரை தேடுகிறீர்கள்? முதலாவது அவன் சொல்லுகிறான், ஸ்திரீகளை பார்த்து பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. எங்க போனாரு? எங்க போனாரு? அதே மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ஆமென். அவர்கள் கைக்கொள்ளும்படி ஸ்தோத்திரம். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். இதோ ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆமென். சகல நாட்களிலும் ஆமென். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமருளிலே சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க இருக்கிறார் ஆண்டவர்? உயிர்த்தெழுந்த இயேசு எங்க இருக்கிறார்? அவர் இங்கே இல்லை. அவர் கல்லறையில் இல்லை. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தில் இல்லை. எங்க இருக்கிறார்? மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி சபையால் கை கொள்ளும்படி, கர்த்தருடைய பிள்ளைகள் கை கொள்ளும்படி, விசுவாசிகள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்றார், உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு உபதேசம் பண்ணி. ஆமென். இது கடைசி நாள் உபதேசம் பண்ணு. ஆமென். இது எச்சரிப்பின் நாள் உபதேசம் பண்ணு. ஆமென். சீக்கிரம் இயேசுவாகிய நான் வரப்போகிறேன் உபதேசம் பண்ணு. ஆமென். அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தோம் சகல இதோ எல்லா நாளிலும், இதோ கலக்கத்தின் நாளிலும், இதோ போராட்டமான நாளிலும், இதோ வேதனையின் நாளிலும், இதோ இந்த கொள்ளை நோய் என்ற கொரோனா வைரஸினுடைய நாளிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். வாசிப்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ஆமென். அவர்கள் கைக்கொள்ளும்படி ஸ்தோத்திரம். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். யாருக்கு? உனக்கு உபதேசம் பண்ணுன்றாரு, எனக்கு உபதேசம் பண்ணுன்றாரு. உபதேசம் கர்த்தருடைய வார்த்தை, உபதேசம் கர்த்தருடைய சத்தியம், உபதேசம் கர்த்தருடைய வசனம். உபதேசம் பண்ணு. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்ற உபதேசத்தை அவர்களுக்கு பண்ணு. அப்படி நீ பண்ணுவாயானால் என் ஜனங்கள் என் உபதேசத்தின்படி நடப்பார்களானால், என் ஜனங்கள் என் சத்தியத்தின்படி நடப்பார்களானால், என் ஜனங்கள் சத்தியத்தை கேட்பார்களானால், என் ஜனங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவார்களானால், என் ஜனங்கள் சத்தியத்தின்படி வாழ்வார்களானால், நான் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எல்லா நாளிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லி. அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் எல்லா நாளிலும் கூட இருந்தாக்கா, ஆண்டவர் உன்னோட கூட இருந்தாக்கா கொரோனா வருமா? கொரோனா உன்னை தொடுமா? சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லுங்க, வீட்டில் இருக்கிற சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையை சொல்லு. வருமா கொரோனா? வருமா? வரவே வராது. ஆண்டவர் சொல்றார், அவர் உன்னை சங்கீதம் 91:3 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார், தேசத்தை தப்பிவிப்பார், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை தப்பிவிப்பார், உன் வாழ்வை தப்பிவிப்பார், உன் குடும்பத்தை தப்பிவிப்பார், உன் பிள்ளைகளை தப்பிவிப்பார். அது மாத்திரமல்ல, 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது
உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. எது? தேவனுடைய பிள்ளை, இதை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையே, அது உன்னை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த கொரோனா என்ற வைரஸ், இந்த கொரோனா என்ற தொற்று நோய், இந்த கொரோனா என்ற கொள்ளை நோய் உன்னை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேரோட இயேசு இருக்கிறார்? ஆமென் சொல்லுங்க. என்னோட கூட இயேசு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அன்று இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவனுடைய கர்த்தர் இருந்தார். ஆனப்படையில அவர்களை பகலிலே மேக ஸ்தம்பமாக தேவன் பாதுகாத்து ஆண்டவர் வழி நடத்தினார். அது மாத்திரமல்ல, தேவன கர்த்தர் அவளோடு கூட மேக ஸ்தம்பமாகவும் அவளோடு கூட இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் பாதுகாத்து வெளிச்சம் கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தினார். அதே தேவன் இந்த நாளில கூட உன்னையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆண்டவர் வழிநடத்த வல்லமுள்ள தேவனாய் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பாரானால் கொரோனா மட்டும் தொடர்ந்து இல்ல, நீ ஒரு விசேஷமானவன், நீ ஒரு விசேஷமானவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. விசேஷமானவர்கள் தானே? ஆமா. யாத்திராகம புத்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒரு எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 33:16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் ஆமென் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவோ? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவோ? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அல்லேலூயா. என்ன அருமையா சொல்றான் பாருங்க. மோசே சொல்றான், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வந்தாக்கா நாங்க விசேஷமானவர்கள், நீர் எங்களோடு கூட இருந்தாக்கா நாங்கள் விசேஷமானவர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருப்பதினால் நாங்கள் விசேஷமானவர்கள். அகிலத்தையும் அந்த சராசரங்களையும் உருவாக்கின சர்வ வல்லமை படைத்த